டாக்டர் மதன் சார், நீங்க தான் இப்போ நோயாளி. உங்களுக்கு தான் இப்போ வைத்தியம் பார்க்கணும். அதுக்காக நான் இந்த செட்டப்ல வந்திருக்கிறேன். என் தங்கச்சி பூமிகாவுக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சு. சிவ பூஜையில கரடின்னு சொல்லுவாங்களே, அந்த கரடி நான் தான். தங்கச்சி பூமிகாவை உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. நான் விட மாட்டேன். உறங்க. அர்ச்சனா, இவ எதுக்கு நமக்கு போன் பண்றா? ஒருவேளை நம்பரை மாத்தி போட்டாலோ? பேசி பாப்போம். மீன்காரம்மா, இன்னைக்கு மீன் வேணாம். இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு கவுச்சல சாப்பிட மாட்டோம். நான் அர்ச்சனா பேசுறேன். யாரு? காய்கறிக்காரி அர்ச்சனாவா? ஏய், இன்னைக்கு காய்கறி வேணாண்டி. புதன்கிழமை மீன் வாங்கி சாப்பிடலான்னு இருக்கேன். உனக்கு இருக்குடி. ஆனா அவ குரல் மாதிரி தெரியலையே. ரொம்ப பழகுன குரலா இருக்கே. யாரா இருக்கும்? ஓ, கலெக்டர் அர்ச்சனாவா? பரவாயில்லையே. திடீர்னு எனக்கு போன் எல்லாம் பண்ணலான்னு தோணி இருக்கு. உங்க பையன் மதனுக்கு மனநிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? அதான் மதனோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சியே. என்ன பண்றது? என்ன இருந்தாலும் அவன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தவ தானே. அதான் ஒரு கருசனையா அவனை பத்தி விசாரிக்கிற. உங்க பையன் மேல உள்ள அக்கறையால நான் ஒண்ணு கேட்கல. எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல வாழறாளே பூமிகா, அவ மேல இருக்கிற அக்கறையால தான் உங்களுக்கே போன் பண்ணேன். சரி சரி, என்ன விஷயமா போன் பண்ண சொல்லு. உங்க மேல புகார் வந்திருக்கு. புகாரா? ஆமா, உங்க மேலதான் புகார் வந்திருக்கு. அது மேல நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமான்னு தான் உங்களுக்கே போன் பண்ணேன். என் மேல புகாரா? என்ன சொல்ற? ஆமா, உங்க மேல தான் சொல்றேன்ல. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமோ? என்ன வசந்தம்மா, என்ன அமைதி ஆயிட்டீங்க?
நீங்க முதல்ல உங்களை திருத்திட்டீங்கன்னா அது எச்சரிக்கையா முடிஞ்சிடும். அப்படி இல்ல உங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க வேண்டியதா வரும். ஏற்கனவே உங்க பையன் சுப்ரியா விஷயத்துல தப்பு பண்ணதுனால தான் அவனை தூக்கி ஜெயில வச்சேன். அந்த விஷயத்துல பூமிகா என்கிட்ட வந்து என் புருஷனை வெளியில விடுன்னு கதறி அழுதா. அவ அப்படி கேட்டதுனாலதான் உங்க பையனை வெளில விட்டேன். ஆனா மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, நீங்க வெளியிலயும் வர முடியாது. அப்படி அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? நீங்க சுப்ரியாவை போய் பார்த்திருக்கீங்க. சுப்ரியா கிட்ட உன்னாலதான் என் பையன் பைத்தியம் ஆயிட்டான், அதனால என் பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கீங்க. ஏற்கனவே சுப்ரியா குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க பையனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து சுப்ரியா ஒரு டாக்டர் இல்லையா? அவ ஒரு டாக்டர்ங்கிற முறையில தான் சுப்ரியாவை நான் நேர்ல போய் பார்த்தேன். அவ என் பையனை நேர்ல பார்த்து பேசினா என் பையன் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் நான் பேசினேன். உங்க பையன் நிஜமாவே பைத்தியமா இருந்தா நீங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீங்களும் உங்க மகனும் திட்டம் போட்டு ஏதாவது நாடகம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்க திட்டத்தை வெட்ட வெளிச்சம் ஆக்கி ஆதாரத்தோட நிரூபிப்பேன். சுப்ரியா நேர்ல என்கிட்ட வந்து வாய் மூலமா புகார் கொடுத்ததுனால தான் நான் இப்போ உங்களை சும்மா விடுறேன். அதுவே ஒரு பேப்பர்ல புகாரா எழுதி என்கிட்ட கொடுத்திருந்தா இந்நேரம் என் நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கும். சுப்ரியாவை தொந்தரவு பண்ணறதை விட்டுட்டு உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி பூமிகாவோட ஒழுங்கா வாழ சொல்லி ஒரு நல்ல மாமியாரா நடந்துக்குங்க. அதை விட்டுட்டு குடும்பத்தை கெடுக்கிற மாமியார் வேலை செஞ்சீங்க, நான் நேரா வந்து குமாரசுவாமி அங்கிள் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். என்ன என்ன யோசிக்கிறீங்க? நான் அவர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்ப ஜாகிரதையா இருங்க. சுப்ரியாவும் சம்மதிக்க வச்சு மதனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணேன். அந்த அர்ச்சனா தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுறா. ஒருவேளை அர்ச்சனாவுக்கு மதன் பைத்தியமா நடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த அர்ச்சனா சும்மாவா இருந்திருப்பா? இந்த தடவை நானும் என் பையனும் சேர்ந்து அந்த பூமிகா கதையை முடிக்கதான் போறோம். ஏ அர்ச்சனா, உன்னால எங்க திட்டத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. அப்புறம் வெட்டி பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட வேலையே கிடையாது. இந்த தடவை நீயா நானான்னு பாத்துருவோண்டி. மச்சான், 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 எங்க போயிருப்பாரு இவரு? மச்சான், அம்மா, பாட்டி அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சரி, நீங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் தேடுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போய் தேடிக்கமா. என்ன நீங்க, என்ன நடக்குதுங்க? ஐயோ, பாட்டி, 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 மச்சனை பாத்தீங்களா? என் மச்சனை பாத்தீங்களா? என்னமோ பெரிய ரகசியம் பேசுற மாதிரி போன்னு வரட்டி விட்ட. அடுத்த முறை உங்க மச்சன் வெளியே போகையில அப்ப நிப்பாட்டி எங்க போறன்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். போ போ. என்னம்மா மச்சனை பாத்தீங்களா? பாத்தனே. எங்க எங்க? மலவாழ தோப்புக்குள்ள. அது எங்க இருக்கு? மச்சான பாத்தீங்களா? மலவாழ தோப்புக்குள்ள. ஐயோ மச்சான. மச்சான், 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 மச்சான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த காட்டுல நான் மச்சானை எங்கன்னு போய் தேடுவேன்?
மாமா போன் பண்ணி இப்பதானே மச்சான பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாரு. இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? ஐயோ, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்ச வார்த்தை எடுத்துருவாங்களே. மச்சான், 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 மச்சான். என்ன மச்சான் காட்டுக்குள்ள படுத்திருக்காரு? ஐயோ, மச்சான், மச்சான், ஐயோ, மச்சான், என்னாச்சு மச்சான்? மச்சான், 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 எழுந்துறீங்க மச்சான். ஐயோ, என்னாச்சு மச்சான்? என்னாச்சு மச்சான்? என்ன மச்சான்? என்னாச்சு மச்சான்? இங்க இருந்து போயிடலாம். என்னாச்சு? கரடி நீ வா, கரடி இங்க இருக்கு, வா போயிடலாம். நீ வா போயிடலாம். ஐயோ மச்சான், நில்லுங்க மச்சான். மச்சான் இருங்க. வா வா வா. மச்சான் இருங்க மச்சான். மச்சான் இருங்க மச்சான். கரடி நடிச்சிச்சு. ஐயோ, கரடி எங்க இல்ல மச்சான். ஏய், கரடி நடிச்சிச்சு. மச்சான், கரடி உங்களை அடிச்சிருந்தா இந்நேரம் நீங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாது. நீங்க செத்து போயிருப்பீங்க. நீங்க ஏதோ பயத்துல உளறீங்க. ஏய், நான் உண்மையை தானே சொல்றேன். கரடி நடிச்சது. என்ன மச்சான் நீங்க? இந்த இடத்துல கரடியே இல்ல. அப்படியே அது வந்திருந்தா கூட இந்த இடத்துல எங்கேயாவது அதோட கால் தடம் இருக்கும்ல. இங்க கரடி இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். இங்க கரடி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏய், நான் உண்மையை தானே சொல்றேன். என்ன கரடி தான் அடிச்சது. மச்சான், கரடி உங்களை அடிச்சிருந்தா இங்க எங்கேயாவது உங்களுக்கு காயம் இருக்கும்ல. பாருங்க, எங்கேயுமே காயமே இல்ல. ஐயோ, இல்ல, என்ன கரடி தான் அடிச்சது. சரி, கரடி உங்களை அடிச்சது? இருங்க வரேன். ஏய், கரடி வந்துற போது பாடி போயிடலாம். மச்சான், அந்த கரடி இருக்கிற இடத்த காமிங்க, வாங்க போலாம். ஏய், அடிச்சுரண்டி பேரடி வரி போயிடலாம். மச்சான், சொல்றத கேளுங்க. நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? அந்த கரடி என்ன ஒரே அடியா அடிச்சிடுறேன், வாங்க போலாம். ஏய், அதெல்லாம் பேரடி வா. மச்சான், ஏய், நான் சொல்றத கேளுங்க. கரடி எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க. ஏய், வாங்க வாங்க மச்சான், வாங்க. எந்த இடம்னு காமிங்க, வாங்க. எதுக்கு மச்சாங்க படுத்து கிடந்தீங்க? ஏய், அதான் சொன்னல கரடி அடிச்சிருச்சுன்னு. கரடியும் இல்ல ஒண்ணும் இல்ல மச்சான். ஐயோ, உங்க பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு நாளுக்கு நாள் பைத்தியம் முத்திட்டே போகுது. அப்படிதான் ஓடுற கார்ல இருந்து கதவை திறந்து கீழே விழுந்தீங்க. கோயில்ல சூறாவளியா சுத்தி கீழே விழுந்தீங்க. அப்புறம் பள்ளத்துக்குள்ள விழுந்தீங்க. இப்போ கரடி அடிச்சிருச்சுன்னு உளறீங்க. மச்சான், இங்க பாருங்க, நான் காட்டிலே வளர்ந்து பழகினதுனால எனக்கு மிருகத்தோட வாசனை எல்லாம் நல்லா தெரியும். பாம்போட வாசனை என்ன, கழுகோட வாசனை என்ன, கரடியோட வாசனை என்ன எனக்கு நல்லா தெரியும். இங்க கரடியே கிடையாது மச்சான். உங்க பேச்ச கேட்டு நான் வேற இதை எடுத்துட்டு வரேன் பாருங்க. என்ன சொல்லணும், வாங்க போறோம். என்னது கரடி கிட்ட அடி வாங்கினது நானு. இவ கரடி இல்ல ஒண்ணு இல்ல, என்கிட்ட கரடி விடுறா. இந்த பூமியை கொள்ள எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோத்துக்கிட்டே இருக்கே. இவளை எப்படி காலி பண்றது? என்ன நிக்கிறீங்க, வாங்க. இந்த கட்டையால ஒரே போடா தலையில நச்சுன்னு போட்டுறேன்.
முடிஞ்சடி நீ இன்னியோட. மச்சான் என்ன மச்சான் கையில கம்பி வச்சிருக்கீங்க? இது வேண்டாம், கீழே போடுங்க. மச்சான். எனக்கு அந்த கரடி பார்த்தா பயமா இருக்கு. அத பார்த்தா அப்படியே அடிச்சு கொல்லணும். நான் பாத்துக்கிறேன். நீ முன்னாடி போ. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயோ மச்சான். எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ முன்னாடி போ. கரடி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. போ. மச்சான் ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. என்ன மச்சான் கண்ட இடத்துல படுத்து தூங்குறாரு? ஐயோ மச்சான், ஐயோ மச்சான், மச்சான், மச்சான் என்னாச்சு மச்சான்? ஏன் மச்சான் இங்க வந்து விழுந்து கிடக்குறீங்க? என்னாச்சு? அது அந்த யாரோ வந்து என்ன சம்மடி அடிச்சிட்டாங்க. யாரு? இங்க யாரு மச்சான் இருக்கா அடிக்கிறதுக்கு? முதல்ல கரடி வந்து அடிச்சதுன்னு சொன்னீங்க, இப்ப யாரு வந்து அடிச்சாங்கன்னு சொல்றீங்களே? ஐயோ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு மச்சான். ஐயோ நீங்க வேற ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, அதான் இப்படி பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. சரி வாங்க போலாம். என்ன மச்சான் இது உங்க பெல்ட் தானே, ஏன் கழட்டி போட்டீங்க? அது எதுக்கு கழட்டி போட்டீங்க மச்சான்? அப்பதான் திரும்ப மாட்ட முடியும், அதுக்குதான். ஐயோ நல்ல பைத்தியம் முத்தி போயிருச்சு. ஐயோ கன்னித்தாயமா நீ தான் அவரை காப்பாத்தணும். சரி வாங்க போலாம், வாங்க எழுந்துறீங்க, வாங்க வாங்க மச்சான். நம்ப மாட்டேங்கிறான். என்ன மச்சான் எழுந்துறீங்க, வாங்க 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 மச்சான், பார்த்து எழுந்துறீங்க. இந்தாங்க இது முதல்ல மாட்டிக்கோங்க, வாங்க வாங்க மச்சான் வாங்க. துவச்சு ஒரு தடவை காய போட்டு அதுக்கப்புறம் நல்லா பயமுறுத்திக்கலாம் டாக்டர். சார் என்ன நீங்க என்ன டிராமா ஆர்டிஸ்டா?
இல்லையா ஏன் கேக்குறீங்க? இல்ல கையில கரடி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. அது ஜெயதோஷனம் குளிரா இருக்குதுல்ல அதுக்காகதே. ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, 2 நாள் வாடகை கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஏய் இது எனக்கு சொந்தமானதுப்பா, வாடகைலாம் தர முடியாது. இல்ல காசு வேணா கூட வாங்கிக்கிங்க சார். காசு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், இது எனக்கு வேணாம் தர முடியாது. போ சார் அங்க எங்க போறீங்க? காய போடுறதுக்கு ஒரிஜினல் கரடி வந்து தூக்கிட்டு போயிட போகுது. மொட்டை மாடியில போய் காய வைங்க. வாடகைக்கு கேட்டேன் பயப்புள்ள, நான் கொடுக்கல, அதுக்காக பயமுறுத்திட்டு போறான். டேய் நாங்களாம் கரடிய தோச்சு தோல்ல காய போட்டுக்கிறவங்கடா, எங்க கிட்டே வா ஓட. ஹலோ ஹலோ, ஐ அம் கரடி ஸ்பீக்கிங். கரடியா? அர்ச்சனா அர்ச்சனா, நான் பொன்னுரங்கம் பேசுறேன். சொல்லுங்க மாமா. அர்ச்சனா, மதன் பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். என்ன சொல்றீங்க? நடிக்கிறாரா? ஆமா அர்ச்சனா, பைத்திய மாதிரி நடிச்சு பூமிகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா.